ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட்? மை டியர் அசால்ட் பேட்ச் ஆரம்பிச்சிடலாமா? தெரிக்க விட்டுலாமா? சோ இன்னைக்கு உங்க எல்லாருக்காக நான் கொண்டு வந்திருக்கிறது கெமிஸ்ட்ரியோட போர்டு எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். சோ நீங்க உங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் என்கவுண்டர் பண்ணுவீங்க அதெல்லாம் நான் இப்பவே காமிக்க போறேன். அண்ட் இன்னைக்கு நான் சூஸ் பண்ண சாப்டர் carbon and its compounds. So நீங்களாம் தயாரா? So இனிமேட்டு நீங்க you have to be well prepared for any topic at any day. ஏன்னா you just have 2 மாசம் for your board exam. பசங்களா, did you all realize that டிசம்பர் வந்தாச்சுடா, டிசம்பர் ஜான் முடிஞ்சா உனக்கு எக்ஸாம். ஓகே, சோ எல்லாரும் வெறித்தனமா இறங்கி படிக்க போறோம். அண்ட் பசங்களா, நிறைய இடத்துல லீவ் வேற, நாளைக்கு ஸ்கூல். சோ யார் யாருக்கெல்லாம் நாளைக்கு லீவ்? சோ நிறைய கோஸ்டல் ரீஜன்ல, அதாவது சென்னை, பாண்டிச்சேரி அண்ட் ஐ திங்க் காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் கூட நாளைக்கு லீவு நினைக்கிறேன் ஸ்கூல்ஸ். சோ நீங்க இந்த ஹாலிடேய நல்லா யூஸ் பண்ணுங்க. ஐ நோ இந்த மாதிரி வெதர் வந்து ரெய்னியா இருக்கப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். டிட் யூ ஃபீல் தட்? நானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இன்னைக்கு நேத்துலாம். So I hope all of you are utilizing your holidays in a productive manner. Yes, how many of you felt that? ஏன்னா பாருங்க, வெளியே போய் பாருங்களேன், 6 மணிக்கே அப்படியே ஸ்கைலாம் இருட்டிட்டு இருக்கு இல்லையா? சோ இட் லுக்ஸ் லைக் மிட் நைட். அவ்வளோ இருட்டா இருக்கு வெளியே போனாலே. சோ எனிவே பசங்களா, லெட்ஸ் கெட் பேக் டு டாபிக். We will try to solve questions and make the most out of this Sunday and tomorrow as well. Okay, so let's get started. Assault batch, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களோட போர்டு எக்ஸாம்காக மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதாவது அடிக்கடி ரிப்பீட் ஆற கேள்வி. சோ இந்த மாதிரி கேள்விகள் உங்க போர்டு எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் பசங்களா, when I say that I mean the exact same question. நான் இன்னைக்கு என்ன கொஸ்டின் உனக்கு கொடுக்குறனோ அதே கொஸ்டின் உங்க போர்டு எக்ஸாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. யாரா இருந்தாலும் I am sure you will enjoy this session even if you are a beginner. சார் எதுவுமே படிக்கல சார், நான் இந்த செஷன்ல பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். இந்த செஷன் உங்க எல்லாருக்குமே பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்க போகுது. and you will feel all the more excited to take on your board exam after this. Okay, so let's get started. நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல்ல வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் இல்ல, வெறும் படிப்பு மட்டும் இல்ல, we will teach you strategy, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், and also motivational sessions. அந்த மாதிரி பல செஷன்ஸ் we will have for you. So make sure you subscribe and you don't miss out on any of these brilliant sessions. And பசங்களா, நீங்களா தயார்னா உள்ள போயிடலாமா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. ஏன்னா இந்த செஷன் தாறுமாறா இருக்க போகுது. ஓகே, so shall we begin? So இந்த கிளாஸ்ல யாரு ஃபுல் மார்க் எடுக்கிறான்னு பார்ப்போம். எல்லாரும் உங்க ஆயுதத்தை எடுத்துக்கிட்டீங்களா? Do you all have your weapons with you ready? Yes, எல்லாரும் ரெடியா? Do you have your weapons? So shall we get started? Let's go. So இப்போ நம்ம செஷனுக்குள்ள போறோம். I'm sure all of you are ready. So I'm also excited. I'm also curious to know எவ்வளவு பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க, எவ்வளவு பேர் ரைட்டா சொல்றீங்க பதில்னு. So இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிருக்க சாப்டர் கார்பன் காம்பவுண்ட்ஸ், carbon and its compounds. So இந்த சாப்டர் முடிச்ச பிறகு if you all enjoyed this session, இது போல மற்ற சாப்டர்ஸ் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல ஒவ்வொரு சாப்டருக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கத்தம் முடிச்சிட்டு we will get ready for our board exam. Okay, because this will be very useful and it will be very very productive for your board exam preparation பசங்களா. ஏன்னா போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நிறைய பேர் வந்து எங்க ஆரம்பிக்கிறது, எதை படிக்கிறது, என்சிஆர்டி மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய கேள்விக்குறி இருக்கும். சோ இந்த மாதிரி செஷன்ஸ் will give you some clarity. சோ உங்களால இந்த மாதிரி PYQs சால்வ் பண்ண முடிஞ்சா உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்ல லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். சோ அதான் நீங்க டெஸ்ட் பண்ணணும். சோ நான் உங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்த செஷன்ல நான் சால்வ் பண்ண போற PYQs உன்னால அட்டெம்ப்ட் பண்ண முடியுதா, உன்னால தைரியமா அதை ஃபேஸ் பண்ண முடியுதான்னு பாரு. And முடியாட்டி கூட பரவாயில்ல, I'm here to teach you. இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. We will grow, we will get better. Okay, so பசங்களா, let's get into the session. So இதான் நம்மளோட முதல் கேள்வி. Everybody please try to solve it. Write the molecular formula of the carbon compounds methane, propane. So இது வந்து CBSE 2022 ரொம்ப ரீசென்ட்டான இயர்.
So just ஒரு 2 வருஷம் முன்னாடி கேட்ட கேள்விதான் இது. So everybody please try to solve it. Maha, fantastic Maha, brilliant. So நிறைய பேர் MVSAT ஆல்ரெடி எழுதிருக்கீங்க. அண்ட் பசங்களா யாரெல்லாம் MVSAT இன்னும் எழுதலையோ மறக்காம போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா டிசம்பர் 10th வரைக்கும் நீங்க அந்த எக்ஸாம் எழுதலாம். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. அத பத்தி டீடைல்டா நான் கடைசியா பேசுறேன். இப்போதைக்கு நம்ம क्वेश्चंस சால்வ் பண்ணலாம். ஓகே, so everybody let's try to solve this. Sir, methane na CH4 sir, correcta? So methane is CH4 and propane is C3H8. யாரெல்லாம் கரெக்ட்டா சொன்னா? இது ரெண்டு யாரெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்களோ you guys are awesome. ஏனா methane and propane belong to alkanes. Methane and propane belong to alkanes. Alkanes என்னது? Alkanes are saturated hydrocarbons. இத நான் சொல்லி கொடுத்திருக்கேனா? Alkanes are saturated hydrocarbons. Saturated na single bond, unsaturated na double bond, triple bond. So பசங்களா இந்த ஒரு செஷன் மூலமா நான் full chapter ரிவைஸ் பண்ண போறேன். Okay, I want you guys to everybody to listen carefully. This is going to be super productive. Sheila, வேற level Sheila. Krish, fantastic. You guys are awesome. Fantastic. So alkanes தான் நம்மளோட saturated hydrocarbons. Alkanes கீழ தான் methane, propane எல்லாமே வரும். So alkanes ஓட general structure என்னது? General formula என்னது? I want everybody to please let me know quickly. டப்புன்னு சொல்லுங்கப்பா. I want you guys to be fast. Quick-ஆ சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். Very good. Superb. Fantastic. Great. So பசங்களா இத நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா நீங்க ஒரு போர்ட் எக்ஸாம் PYQ கரெக்ட்டா சால்வ் பண்ணிருக்கீங்க. You are absolutely amazing. Okay, so இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். ஆனா alkanes ஓட ஜெனரல் ஃபார்முலா என்னதுப்பா? நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. Very good. Sarvesh, super. Arjun Prakash, Chris Ivan, Mitra, you are absolutely amazing. Keep it up. Andrew, Sai Inian, Alagu Tanika, very good. So பசங்களா நம்மளோட alkanes ஓட ஜெனரல் ஸ்ட்ரக்சர்னா CnH2n+2. இதான் alkanes ஓட ஜெனரல் ஃபார்முலா. methane னா methனா 1. So methனா n க்கு பதிலா 1 போடு. And propனா n = 3. Number of carbons 3. மெத்துல number of carbons 1. புரியுதா? சோ அப்படி போட்டே நீ கண்டுபிடிக்கலாம். உனக்கு மறந்துச்சுனா கூட சரியா? n1 போட்டினா CH4 உனக்கு அழகா கிடைக்கும். n3 ன்னு போட்டினா C3H8 உனக்கு கிடைக்கும். That is how you do it. Okay வா? Very good. Now carbon compounds have low melting and low boiling points. Why? Because they have covalent bond. என்னது? Carbon compounds have covalent bond. கோவலன்ட் பாண்ட்னாலே அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாண்ட் கிடையாது. நம்ம அயானிக் பாண்ட் மாதிரி. அயானிக் பாண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங். சோ கோவலன்ட் பாண்ட்னால they have lesser melting and boiling point. இல்லனா இன்னும் நீங்க வேற லெவல் போய் என்ன சொல்லலாம்? The intermolecular force of attraction is weak. இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா என்ன சொல்லலாம்? முதல் பாயிண்ட் கோவலன்ட் பாண்டிங். So because of covalent bonding they have low melting and boiling point. ரெண்டாவது பாயிண்ட் வந்து they have weak intermolecular force of attraction. And அதனால கூட they have low melting and boiling point. Super. Did you all enjoy this? Are you all happy my dear boys and girls? So இதுதான் keywords. நீங்கலாம் கேப்பீங்களா சார் இத நான் வந்து இதேதான் சார் மீன் பண்ணேன். ஆனா நான் இத வந்து வளன்னு நான் என் ஓன் வேர்ட்ஸ்ல கதை அடிச்சு பெருசா ஒரு பாரா எழுதுனேன் சார். ஆனா என் மிஸ் அடிச்சுட்டு முட்டை மார்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா people look for keywords. உன் போர்டு எக்ஸாம் நீ எழுதுறப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ உன் வார்த்தையில எழுத முடியாது. இந்த கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதான் பாத்தியா என் ஆன்சர் எவ்வளவு சின்னதா இருக்கு பாரு. என் ஆன்சர் எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா I will still get full marks. Why? Because முக்கியமான கீவேர்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். டீச்சர் நினைச்சாலும் என் மார்க்கை குறைக்க முடியாது. ஏன்னா கீவேர்ட்ஸ்க்கு மார்க் உண்டு. புரியுதா? சோ அதான் ரெண்டு பாயிண்ட். Full marks I will get. I hope all of you got it. யாரெல்லாம் how many of you got this fully? யாரெல்லாம் full mark எடுத்தா இதுல? I hope you all able to solve it பசங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா என்கிட்ட கேளுங்க. அப்படி டவுட் இல்லாட்டி வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். Shall we move forward my dear boys and girls? Superb. You guys are awesome. Keep it up. நிறைய பேர் full mark எடுத்திருக்காங்க. கௌசர் பிரவீன் very good. வேற யாரு? AK Place, Lavanya, Neha, fantastic. Krish, Kirtik Vasan,
Meena, fantastic. You guys are super duper amazing. Keep it up. Keep it up. Keep it up. இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. இது முதல் கேள்வி தான். வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். Let's go to the second கேள்வி. பட் அதுக்கு முன்னாடி பசங்களா இந்த மாதிரி அழகா நான் சொல்யூஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். சோ அதனால தான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷன்ஸ் PDF இந்த PPT நான் உங்களுக்கு அனுப்புவேன். சோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. அங்க தான் I'm going to share all of this. Okay? பாரு டீடைலா நான் எழுதி இருக்கேன். எல்லாமே டீடைலா I have written it. In the weak intermolecular force of attraction is called van der Waals force. இதெல்லாம் நீங்க 11th and 12th ல படிப்பீங்க. இதை எழுதணும்னு அவசியம் இல்ல. சும்மா நீங்க கத்துக்கிட்டு போய் உங்க கிளாஸ்ல நீங்க சீன் போடலாம். ஓகேவா? சோ van der Waals force வந்து weak force of attraction, weak intermolecular force of attraction. அதை எழுதணும்னு அவசியம் இல்ல. இது சும்மா உங்க இன்ஃபர்மேஷனுக்காக. எனிவே நீங்க 11th and 12th ல படிப்பீங்க. ஓகேவா? கிரேட். அடுத்தது செகண்ட் கேள்வி. Come on boys and girls. வாங்க தெரிக்க விட்டுடலாம். Everybody, please try to do it. This is a CBSE board exam question. 2019 கொரோனாக்கு முந்தின வருஷம் you had this கேள்வி in your board exam. And பசங்களா இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண கேள்வி மூலமா உங்களுக்கு மொத்த சாப்டர் ரிவைஸ் ஆயிடும். நான் அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? So why carbon cannot form cation or anion? ஏன்னா இங்க தான் we'll understand why carbon forms covalent bonds. நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்கலாம்ல, சார் எதுக்கு சார் கார்பன் கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுது, ஏன் கார்பன் அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணாதா? அப்போ இட் will have strong bonding and it will have high melting and high boiling point. ஏன் அப்ப முடியாது? ஏன் கார்பன் வந்து கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும்? ஏன் கார்பன் should have only low melting and low boiling point? Why can't it have ionic bond? ஏன்னா it cannot form cation, it cannot form anion. Why? That's the question. So அதான் நம்ம பார்க்க போறோம். சோ பசங்களா கார்பனோட ஸ்ட்ரக்சர் என்னது? சார் கார்பன் வந்து 6 is the atomic number இல்லையா? சோ atomic number நம்ம பேசிக்ஸ்ல இருந்து வரலாம். the atomic number of carbon, atomic number என்னது? atomic number is nothing but number of protons. Atomic number is number of protons which will be equal to number of electrons. Why? Because we have a neutral atom. In a neutral atom na charge is 0. Charge 0 na நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல். புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? நான் பேசிக்ஸ்ல இருந்து வரேன் பசங்களா. I want everybody to understand. அதனால தான் பொறுமையா நம்ம பார்க்கலாம். பொறுமையா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து வந்து we will go forward. Okay? Very good. So பசங்களா everybody listen. கார்பனோட அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதான் 6. அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா கார்பன் இஸ் a neutral atom. நியூட்ரல் ஆட்டம்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் and number of positive will be equal. So number of negative charges, number of positive charges both will be equal. Are you all clear? So அதனால தான் கார்பன் it has 6 electrons. இப்போ இந்த 6 electrons நம்ம எப்படி எழுதலாம்? சார் 6 electrons கார்பன் வந்து it will be arranged as 2,4. So carbon has 4 valence electrons. 4 valence electrons na it has 2 electrons in the inner shell, that is the first shell, and 4 electrons in the second shell, that is the outer shell. Okay va? It has 4 electrons in the second shell. So ipo carbon, if it has to C4 plus, if it has to form C4 plus, nalla gavaninga pasangala, if it has to form C4 plus, adoda meaning enadhu? It means carbon has to lose 4 electrons இல்லையா? So carbon 4 electrons ஈஸியா லூஸ் பண்ணிடலாமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா பசங்களா இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றேன். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றப்போ கார்பன் has 6 protons also. நியூக்ளியஸ்குள்ள it has 6 protons. ஓகேவா? சோ இந்த எலக்ட்ரானை வெளியே புல் பண்றப்போ இந்த 6 protons வந்து அட்ராக்ட் பண்ணும். நானே கஷ்டப்பட்டு ஒரு எலக்ட்ரானை வெளியே புடிங்கி எடுத்துட்டு வந்துடுவேன். ஓகேவா? So I will remove one electron with difficulty. ஏன்னா இந்த 6 protons வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இந்த 6 protons வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ்ல, எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ். So the 6 protons is attracting the electrons and keeping it intact. So இப்போ இத புல் பண்ணி வெளியே எடுத்துறோம்னா I have to provide energy. சரி, நான் கஷ்டப்பட்டு ஒன்னு வெளியே எடுத்துட்டேன் சார். எப்படியோ நீங்க கஷ்டப்பட்டு ஒன்னு வெளியே எடுத்துட்டீங்க சார். ஓகே, இப்போ அடுத்தது எப்படி எடுக்கிறது? அடுத்தது எடுக்கிறப்போ இன்னும் கஷ்டமா இருக்கும்.
அடுத்தது எடுக்கிறப்போ இன்னும் கஷ்டமா இருக்கும். Do you all agree? கரெக்டா? How many of you are able to understand? இப்போ அடுத்தது எடுக்கிறப்போ இன்னும் difficult. ஏன்னா இப்போ 5 எலக்ட்ரான் is attracted by 6 protons. So protons இன்னும் டைட்டா பிடிச்சுக்கும். விட்டுறக்கூடாதுன்னு. So ரெண்டாவது எடுக்கிறது இன்னும் கஷ்டம். சரி, நான் ரெண்டாவதையும் கஷ்டப்பட்டு எடுத்துறேன் வச்சுக்கேன். ரெண்டாவதும் நான் கஷ்டப்பட்டு எடுத்துறேன். இப்போ மூணாவது எடுக்கிறது பயங்கர டஃப். So அதனால்தான் carbon cannot form C4+ because you cannot remove 4 electrons from carbon. The nuclear force of attraction is the nuclear attraction because of protons, that is going to be very high. Okay, the nuclear attraction, that is because of protons, you will have electrostatic force of attraction. அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? So I hope you all understand. So அதனால கார்பன் வந்து 4+ ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you all able to understand பசங்களா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? I hope you are able to follow. இத புரியாட்டி என்னோட லெக்சர் போய் பாருங்க. கார்பன் and its compounds நான் ஒவ்வொரு லெக்சரா ஃபுல் சாப்டர் எடுத்திருக்கேன். அதை மறக்காம போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி, சார் C4- ஏன் சார் ஆகக்கூடாது? C4- ஏன் சார் ஆகக்கூடாது? Why can't it get 4-? சரி, நீங்க என்ன சொன்னீங்க? 2,4. நீங்க தான் சொன்னீங்க carbon cannot lose 4 electrons. If it loses 4 electrons, it will form duplet configuration. சரி, duplet configuration தான் முடியாது. Okay. அப்போ at least let it gain 4 more. Let it gain 4 more. So it will become 2,8. அப்போ octet வந்துரும். அப்போ octet வந்துச்சுன்னா stable இல்ல சார். ஏன் அது பண்ண முடியாது? அதுவும் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் you have carbon which is 2,4 இல்லையா? So 2 electrons in the first shell and 4 electrons in the second shell. So இப்போ 4- na I keep adding 4 electrons. So first 1 add பண்ணலாம். 1 add பண்ணா proton ஆல அவ்வளோ electrons பிடிச்சு வைக்க முடியாது. புரியுதா? So proton வந்து இங்க பாத்தீங்கன்னா 6 proton 6 electron பிடிச்சு வச்சிருக்கு. The proton 6 protons are holding the 6 electrons. இழுத்து பிடிச்சு நிக்கிறேன். அப்போ நான் எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணா 7 electrons I have to hold. எக்ஸ்ட்ரா 4 ஆட் பண்ணா 10 electron I have to hold. The proton has to hold it. So it will be difficult for the nucleus to hold 10 electrons intact. அதனால்தான் carbon cannot form C4- anion. புரியுதா? Are you all clear? I hope all of you are able to understand. ஏன்னா 4 electron ஆட் பண்றேன்னா நீ புதுசா 4 electron கொண்டு வர. புதுசா 4 electron கொண்டு வந்தீங்கன்னா நம்மளோட கடைசி ஷெல்ல, அதாவது ரெண்டாவது ஷெல்ல இன்னும் 4 electron வரப்போகுது. இன்னும் 4 electron வந்துச்சுன்னா, இந்த மாதிரி 4 electron இருந்துச்சுன்னா 6 புரோட்டானால 10 electron பிடிச்சு நிக்கிறது கஷ்டம். 6 புரோட்டானால 10 electron இழுத்து பிடிச்சு நிக்கிறது கஷ்டம். புரியுதா? So that is why the nucleus will not be able to hold the 10 electrons, and that is why it is impossible to form C4- anions. Okay? Are you all clear? So shall we move forward pasangla? எல்லாரும் முன்னாடி போலாமா? Very good. So I am glad you enjoyed it. Great. Also state reasons to explain why covalent compounds are bad conductors of electricity. Why are they bad conductors of electricity? Because they do not have free electrons. Because they do not have free electrons for conduction. They do not have free electrons for conduction. So அதுதான் நம்மளோட பதில். I hope all of you are able to understand. இதே வார்த்தை எழுது, உனக்கு full mark கிடைக்கும். Why do they have low melting and boiling point? Because they have weak intermolecular force of attraction. Weak intermolecular force of attraction. அதான் ரைட்டான வேர்ட். Weak intermolecular force of attraction. பாத்தியா, இப்போவே எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆகுது பாரு. 2022ல கேட்ட கேள்வி 2019லயும் கேட்டிருக்கான். மாசா ரிப்பீட்டட் கேள்வியா? 2022ல கேட்ட கேள்வி, போன question number 1 நம்ம சால்வ் பண்ணல ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, அதே கேள்வி திருப்பி ரிப்பீட் ஆகுது பாத்தியா? Why do they have low melting and low boiling point? Because they have weak intermolecular force of attraction. யாரு? நம்மளோட covalent bonds. புரியுதா? Why are they bad conductors of electricity? Because they do not have free electrons. Free electrons இருந்தாதான் they will
carry, they will conduct electricity. புரியுதா? Are you all happy? So let us move forward பசங்களா. I hope you enjoyed this. So இப்போ அடுத்த கேள்வி, what is the structure of benzene? Benzene is C6H6. So இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். நீங்க படிப்பீங்க 11th and 12th ல. Benzene ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட் பசங்களா. You will all study in detail in 11th and 12th. இது எப்படி இருக்குன்னா, it's a cyclic structure. So இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகன் வரைஞ்சிக்கோ. ஹெக்ஸாகன் வரைஞ்சிட்டு ஆல்டர்னேட்டிங்கா டபுள் பாண்ட் போடு. டபுள் பாண்ட் ஆல்டர்னேட். ஒன்னு விட்டு டபுள் பாண்ட், ஒன்னு விட்டு டபுள் பாண்ட். சார் இப்படி வரையலாமா சார்? நான் இப்படி வரையட்டுமா சார்? இப்படி வந்தா மார்க் கட் பண்ணுவாங்களா சார்? If I draw like this, will they cut mark? This is also correct. ரெண்டுமே correct. So இதுவும் பென்சீன் தான், இதுவும் பென்சீன் தான். ஓகேவா? So இதுவும் பென்சீன், இதுவும் பென்சீன். So benzene is a very important compound. You will study in 11th and 12th. Very, very crucial for organic chemistry when you study aromatic compounds. சரியா? So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Great. இது சைக்ளோஹெக்சேன். சார் டேய், இது சைக்ளோஹெக்சேன் கிடையாதுப்பா தம்பி. இதான் சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன்ல டபுள் பாண்ட்லாம் கிடையாது. புரியுதா? சைக்ளோஹெக்சேன்ல டபுள் பாண்ட்லாம் வராது. சைக்ளோஹெக்சேன்ல வெறும் சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்கும். So this is cyclohexane. This is benzene. They are different. They both are different. Okay, benzene has double bonds, whereas cyclohexane has only single bonds. Okay, is that clear? Are you all happy? Where a level. Super ba. So இப்ப நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's go forward to the அடுத்த கேள்வி. Why are certain compounds called hydrocarbons? இது டுபாக்கூர் கேள்வி because they contain hydrogen and carbon. சார் என்ன சார், எங்களை மாதிரி நீங்களும் எழுதுறீங்க. எங்க ஸ்கூல்ல இப்படிதான் சார் நாங்க எழுதுவோம். Why are they called hydrocarbons? Hydrocarbon because they have hydrogen and carbon. என்ன சார் இது கரெக்டா? Yes, this is correct only. Okay, NCERT ல இப்படி தான் கொடுத்திருப்பான், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. Okay, why are they called hydrocarbons? Because they have hydrogen and carbon. That's it. Super. வேற லெவலா. I hope all of you enjoyed it. So shall I move forward? Great. Super pasangla. Vara level. So everybody, please, because they have hydrogen and carbon. Okay. What is the general formula of alkanes, alkenes and alkynes? Alkanes, alkenes and alkynes. Enadhu pasangla? Alkanes, alkenes and alkynes. Alkanes single bond, alkenes double bond, alkynes triple bond. இது saturated, இது unsaturated and இதுவும் unsaturated. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. What is the general formula? General formula of alkanes is CnH2n plus 2. Alkenes is CnH2n. Alkynes is CnH2n minus 2. புரியுதா? Are you all clear? Everybody. Alkanes ஆரம்பிக்கிறது மீத்தேன்ல இருந்து. ஆனா alkenesum alkynesum it will start from carbon 2. ரெண்டு கார்பன்ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதா? I hope all of you are clear. பசங்களா, alkanes வந்து ஒரு கார்பன் ஆட்டம்ல இருந்து ஆரம்பிக்கும். So you can start from methane. Write the first member of each of the series. Write the first member. So alkanes are the first member when n is equal to 1. n 1 போட்டினா you will get CH4. அதுக்கு பேர் தான் methane. ஆனா பசங்களா, alkenesக்கும் alkynesக்கும் n1 போடாதீங்கடா டேய். n1 போட்டா வேலைக்கே ஆகாது, முட்டை மார்க் வாங்குவ. It shows that you don't know anything. So don't do that. n1 போடாத. எதுக்கு? Unsaturatedக்கு. Unsaturatedக்கு minimum you need 2 carbon. Minimum you need 2 carbon. சரியா? So you put n as 2. n2 னு போட்டினா what will you get? So you get C2H4. அதுக்கு பேர் தான் ethene. So this is an example of alkene. இதான் example of alkene. Alkynesக்கு C2 போட்டினா, carbon 2 போட்டினா you will get C2H2. So this is an example of alkyne. So alkyne, ethine. So this is called ethine. இதுக்கு என்ன பேரு? ETHYNE. Ethine is an example of alkyne. Ethene is an example of alkene. And methane is the first member of alkanes. புரியுதா? Are you all clear? I hope all of you are able to follow. பசங்களா, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்கடா. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. என்னது சார், ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்கீன்ஸ்னா n1 தானே சார், ஃபர்ஸ்ட் மெம்பர்னா n1 தானே போடணும். டேய் 1 போட்டினா எப்படா டபுள் பாண்ட் வரும்? டபுள் பாண்ட் வேணும்னா ரெண்டு கார்பனாவது மினிமம் இருக்கணும்ல, அப்பதான் டபுள் பாண்ட் வரும்.
அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வேணும்னா 2 கார்பனாவது மினிமம் வேணும்ல, புரியுதா? சோ அதனால you have alkenes and alkenes and alkynes starting with 2 carbon. ஃபர்ஸ்ட் மெம்பரே 2 கார்பன். சோ இங்க மெத்லாம் வராது, மெத்தீன்லாம் கிடையாது, மெத்தீன் மெத்தைன் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? ஈத்தீன் ஈத்தைன் அதான் கரெக்ட். ஆல்கேன்ஸ்ல மட்டும் தான் மெத் வரும், ஆல்கேன்ஸ்ல மட்டும் தான் மெத் வரும், தட் இஸ் மீத்தேன். புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட், சூப்பர் பா, வேற லெவல். அடுத்து write the name of the reaction that converts alkenes into alkanes. சொல்லுங்கப்பா, what is the reaction that converts alkenes into alkanes? So for example, you have, let's say, ethene. So இதான் ethene. So ethene நான் ethane மாத்த போறேன். So what is the reaction that converts ethene into ethane? What is this reaction called as? Can anybody let me know? Please tell me, my dear boys and girls. What is the reaction? Very good. It's called addition reaction, hydrogenation. So you add H2. You add H2 in the presence of what? What is the necessary condition? You will have nickel or palladium. Nickel or palladium catalyst. Catalyst விட்டீங்களா டேய்? யாருமே catalyst சொல்லல. You will have nickel or palladium catalyst, and அந்த catalyst வச்சு hydrogen வந்து if you add it to ethene, ethene na alkene, then this will get converted to alkane. So this is called hydrogenation reaction இல்ல addition reaction. Addition or hydrogenation ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே நீங்க சொல்லலாம். ஓகேவா? Are you all happy? Very good boys and girls. So யாரெல்லாம் ரெண்டுமே கரெக்ட்டா சொன்னீங்க? How many of you got both correct? How many of you got both correct? If you got both correct, you are amazing பசங்களா. நம்மளோட ரெண்டாவது மூணாவது கேள்வி, இது மூணாவது கேள்வியா ரெண்டாவது தானே இது? ஓ, மூணாவது கேள்வியை சால்வ் பண்ணிட்டோமா? Not bad, we are fast. Yeah, very good. 3 questions we are done. பரவாயில்லையா, நல்ல ஸ்பீட் தான். ஓகே, சோ யார் யாரா 3 கேள்வி கரெக்டா சொல்லிருக்கீங்க? சாய் இனியன், வேற லெவல் சாய் இனியன். கீர்த்திவாசன், சோபனா, ராகுல், வெரி குட். கதிர் அழகு, சூப்பர் கதிர். மித்ரா, ஃபென்டாஸ்டிக். பசங்களா, ஐ அம் ஹாப்பி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள்டா, இதெல்லாம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. Did you all love these questions? Did you all enjoy it so far? So far so good. So முன்னாடி போலாமா? அடுத்த கேள்விக்கு அசால்ட் பேட்ச் ரெடியா? இதே போல எல்லா சாப்டர்ஸும் பண்ணலாமா? Will you all be there? Will you all participate with full intensity? Yes. ஏன்னா இதே மாதிரி நம்ம எல்லா சாப்டர்ஸ் physics, chemistry, maths பண்ணிட்டோம்னா you are ensured of 100 in science and maths. Science and mathsல நீங்க full எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு peace of mind கிடைக்கும். And நம்ம சேனல்ல சோஷியலுக்கும் we have Subha ma'am who is helping you so much. So இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. தெரிக்க விட்டுலாம் போர்டு எக்ஸாம்ல. போர்டு எக்ஸாம் முன்னாடி காலையில 5:30 மணில இருந்து நைட் 10:30 மணி வரைக்கும் we'll have classes, marathon sessions உங்க எல்லாருக்காக. Okay, we will rock it. So now moving on, let's go to the next question. Please try to solve it. What is isomer? எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. Everybody try to solve it. Quick. டப்பு சொல்லுங்கப்பா. What is the term isomer? Isomer na என்னது? I want everybody to let me know quickly. So வாங்க பசங்களா பார்க்கலாம். Isomer na என்னன்னு பாத்தீங்கன்னா, it is compounds having same molecular formula but different structural formula. Did you all like it? Super. See, when you know the keywords, your life becomes easy. அவ்வளவுதான். நீ பெருசா பாரா எழுதணும்னு அவசியம் இல்ல, நீ பெருசா கதை எழுதணும்னு அவசியம் இல்ல. நீ எப்போ கதை அடிப்பனா உனக்கு தெரியாதப்பதான். உண்மையா ஒத்துக்கிறீங்களா? எப்போ எனக்கு கேள்வி தெரியலையோ அப்பதான் நம்ம
சுத்தி beating around the bush. கேள்விப்பட்டிருக்கீங்களா? So you keep moving around the answer, but you will never come to the answer because you don't know. So பசங்களா, உங்களோட போர்ட் எக்ஸாம்ல உங்களுக்கு கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்க ஆன்சர் எப்பவுமே சின்னதா இருக்கும், குட்டி. இது நீ பேப்பர்ல எழுதினா 2 லைன் இல்ல 3 லைன் வரும், அவ்வளவுதான். Okay, so I hope all of you are clear. Now let's go to the next one. Two compounds have the same molecular formula, C3H6O. Write the name of these compounds and their structural formula. Can you all do it? C3H6. So C3 nale prop something. Okay, so C3 3 carbon இருக்கு, H எவ்வளவா? H6 ஆ. So 1 2 3 and then 4 5 and இன்னும் ஒரே ஒரு இது. அப்போ like this it will be. Correct? Do you all agree? Do you all agree? So it's basically a aldehyde. So this is going to be an aldehyde functional group. This is going to be an aldehyde functional group. ஏனா CHO யாரு? CHO is aldehyde. So this compound is called as propanal. Propanal. Do you all agree? So propanal is the compound. Propanol கிடையாது. Propanol கிடையாது. டேய் நிறைய பேர் தப்பா சொல்றீங்க. ரோஷன் செக் பண்ணு. ரோஷன் அப்படி இல்ல ரோஷன். செக் பண்ணு. So answer is propanal. ஆனா they are saying two compounds. So aldehyde ஓட யார் ஒத்து போவா? Aldehyde ஓட யார் ஒத்து போவானா? Ketones. So இதோட இன்னொரு வேரியேஷன் என்னன்னு பாத்தீனா, you can have like this. அட ஆமா சார், இதுவும் கரெக்ட் சார். சோ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு propanone. இதுக்கு பேரு propanone. ஏனா this is called as a ketone. This is called as a ketone. So ketone na ONE. Ketone naல ONE. Aldehyde na Al. So Al. Functional group. This is aldehyde functional group. This is propanone. This is ketone functional group. புரியுதா? மாசா எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணீங்க? இத கத்துக்கோங்க பசங்களா. தப்பா ஓடாதீங்க. ஆல்கஹால்னா சொல்லாதீங்க. சரியா? ஆல்கஹால் is wrong. இந்த கேள்விக்கு ஆல்கஹால் தப்பு. சரியா? I hope all of you are clear. How many of you enjoyed this? Please let me know in the chat. Quick. Super ba. Very level. So now let's go to the next one. How do you bring the following conversions? அடுத்த கேள்விக்கு போலாம். I hope you all enjoyed it. Great. So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். How do you bring the following conversion? Ethanol to ethene. So ethanol னா என்னது? Ethanol னா C2H5OH. Ethanol ல ethene. Ethene னா என்னது? Ethene னா C2H4. So இதுல இருந்து இதுக்கு போனா எப்படி போறது? When you remove a water molecule. Can you see that? Sir, இதுல இருந்து இங்க போனா கார்பன் ஒன்னு தான் சார். ஹைட்ரோஜன் இங்க 6 இருக்கு, அங்க 4 தான் இருக்கு. சோ 2 ஹைட்ரோஜன் போயிடுச்சு, ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு. 2 ஹைட்ரோஜன் ஒரு ஆக்சிஜன்னா டேய் அது வாட்டர் மாலிக்யூல்டா, H2O. ஆமா சார். அப்போ இதுல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டா அது வந்துரும். வாட்டர் ரிமூவ் பண்றது என்னது? டீஹைட்ரேஷன். வாட்டர் ரிமூவ் பண்றது என்னது? டீஹைட்ரேஷன். சார் டீஹைட்ரேஷன் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சுதானே சார்? எஸ், வெரி குட். You will keep it in the presence of concentrated sulfuric acid because sulfuric acid is a good dehydrating agent. It can remove water. அவ்வளவுதான். So this is the reaction for the conversion. I hope you enjoyed it. முதல் கேள்வி மாசா? Did you enjoy it? Are you all able to understand? So from ethanol, if you remove a water molecule, what you'll have is ethene. Okay. So water molecule remove பண்றதுனா you are removing moisture. That means you are removing water. That is going to be dehydration. இல்லையா? அதுக்கு பேர் தான் dehydration. And dehydration, sulfuric acid is a very good example because sulfuric acid is a good dehydrating agent. Okay. Very good. So first one done. Second one, sir, propanol to propanoic acid. Propanol na sir C3H7OH. So அத நான் எழுதியே காமிச்சறேன். So propanol அப்படினா so you have something like this.
1 2 3 HHH அப்புறம் 1 2 1 2. So this is your propanol alcohol. Propanol. So this is what? This is your propanol alcohol. So I want to convert it to propanoic acid. So I want to convert it to propanoic acid like this. So இந்த மாதிரி நான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன். So இந்த மாதிரி மாற்றணும்னா what should I do? What is the catalyst? What should I have? What is the reaction condition? So this is propanoic acid பசங்களா. This is propanoic acid. Okay, so what do I use? Very good, very good. Alkaline KMnO4 or acidified K2Cr2O7. Absolutely right, pasangla. So this is called oxidation, correct? This is called oxidation. ஏன்னா ஒரு alcohol acid ஆ நீ மாத்துற. ஒரு alcohol you are changing it into carboxylic acid. So இங்க functional group என்னது? So this functional group is called alcohol. This functional group is called alcohol. This functional group is called carboxylic acid. So you are changing alcohol into an acid. So அப்படி மாத்துறப்போ you are oxidizing. Oxidation na the reaction condition என்னன்னா alkaline KMnO4 or acidified K2Cr2O7 ரொம்ப முக்கியம் பசங்களா. I hope all of you have got it. சூப்பரா முன்னாடி போலாமா? Did you all enjoy it? யார் 4 கேள்வியும் correct? How many of you got all the 4 questions right? Please let me know. I want you guys to let me know quickly. Hey, temperature பாரு. I missed this out. Temperature is 443 Kelvin. Temperature is 443 Kelvin. Please don't forget that. And இங்க கூட heat is involved. So please reaction condition எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுமே மறக்காதீங்க. ஏன்னா board exam they expect you to write this perfectly. Superb. So now let's move forward my dear boys and girls. I'm super duper proud of you. உங்க எல்லாருக்கும் நீங்களே chatல ஒரு fire ஒரு AD square போடுங்க. ஒரு fire ஒரு AD square போடுங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட லைக் பட்டனை அச்சு வச்சிருங்க. Okay, I want you all to smash the like button and then we shall move forward to the அடுத்த கேள்வி. Okay, great job guys, superb. So this is the next one. Very good question, very good question. Come on பசங்களா, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. Are you all done? When ethanol reacts with ethanoic acid in the presence of concentrated sulfuric acid, a substance with fruity smell is produced. Answer the following. State the class of compounds to which the fruity smelling substances belong. They belong to esters. So they are esters. Write the chemical equation for the reaction and write the chemical name of the product formed. So ethanol C2H5OH. Ethanol reacts with ethanoic acid. So CH3COOH. That's ethanoic acid. In the presence of concentrated H2SO4. It will give what? It will give ester. Ester na எப்படி பண்ணுவீங்க தெரியுமா? I hope all of you are aware. CH3COOC2H5 plus what will you have? You will have H2O. இல்லையா? I hope all of you are able to see that. So இதோட பேர் என்னது? Chemical name. It is ethyl ethanoate. This is ethyl ethanoate. Ethyl ethanoate. I hope all of you have got it. Ethyl ethanoate is the name of the compound. Okay, wa? Are you all clear? Everybody happy? Super. What is the role of H2SO4? Dehydrating agent. பாத்தியா? திருப்பி water remove பண்ணிச்சு. So H2SO4 concentrated sulfuric acid is removing water. So இங்கேந்து H, இங்கேந்து OH. புரியுதா? அதனால H2O remove பண்ணுது. So அதனால concentrated sulfuric acid is called as a dehydrating agent. Superb. Fantastic. அவ்வளவுதான். See, எவ்வளவு simple பாத்தியா? CBSE ல இதான் அட்வான்டேஜ். உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீ ரொம்ப பெருசா எழுதணும்னு அவசியம் இல்ல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சார் எனக்கு வந்து எக்ஸாம் எழுத டைம் ஆகுது சார். ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபினிஷ் தி எக்ஸாம் இன் 3 hours. ஏன்னா நீ ரொம்ப கதை அடிக்கிற.
you are writing too much. If you write to the point, அவன் கேட்டதுக்கு நீ பதில் சொன்னீனா CBSE paper 2.5 hours நீ முடிச்சிடலாம். இங்க பாரு, whole question, இது வந்து maybe a 3 mark or 4 mark question, maybe a 2 mark question. I just wrote 2 lines, that's it, over, full marks. They cannot remove marks here. Where can they remove marks? ஏன் தப்பு? எல்லாமே எழுதிருக்கேன்ல. புரியுதா? So that's why I'm saying it's doable if you study properly. Okay? So பசங்களா, I hope you enjoyed it. இதான் நம்மளோட கேள்வியோட பதில். So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். Let's move forward. So sulfuric acid concentrated acts as a dehydrating agent. It removes water. The next one, distinguish between esterification and saponification. So esterification ko saponification ko enna வித்தியாசம் with the help of reaction, and what is the use of esters? So பசங்களா, use of esters என்னது? It is used in perfume. It is used in flavoring agent. It is used in ice cream. இதெல்லாம் எஸ்டரோட uses. Saponification used to make soap for bathing. குளிக்கிறதுக்கு soap பண்றது saponification process. Okay? I hope all of you are clear. Everybody happy? So இதான் uses of esters and saponification. Now ester help with the chemical equations. So esterification reaction என்னது? ethanol, இப்பதான் எழுதுனல, ethanol, பரவாயில்ல, என் கூட நீங்களும் எழுதுங்க. அப்போ எழுத உன் மண்டையில நிக்கும். ethanol plus ethanoic acid. Ethanoic acid வந்து acidic acid. Acidic acid and ethanoic acid ஒண்ணுதான். In the presence of concentrated sulfuric acid will give ethyl ethanoate and water. So this is called as your ester. Saponification வந்து இதோட reverse. Very good. Somebody said reverse. நல்ல பதில். Good. ஆனா எக்ஸாம்ல போய் ரிவர்ஸ் எழுதிராத, அவங்க மார்க் தர மாட்டாங்க. ஆனா எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்ன சொன்னேன்னு. I understood what you are telling, but don't write that in exam. Don't tell they are reverse of each other. Okay? So பசங்களா, saponification வந்து it is an ester treated with a base like sodium hydroxide or potassium hydroxide. So when you treat an ester with a base, what will you get? You will get a sodium salt of carboxylic acid. A sodium salt of carboxylic acid and an alcohol. So this sodium salt of carboxylic acid is called as soap. Okay va? Supera, massa. Did you all enjoy it? How many of you enjoyed this question? This was a beautiful question. I hope you liked it. So esterification என்ன reaction, என்ன condition, இதோட பேர் என்னது? எஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது. இதோட கெமிக்கல் பேர் என்னது? ethyl ethanoate. சரி, அதான் esterification. What is its use? It is used in perfumes, ice cream. It is also used in flavoring agents. அடுத்தது soap, saponification. Saponification என்னது? It is a reverse process to this, where you take an ester, treat it with, இங்க பாரு, acid, இங்க base. இங்க எஸ்டர் ரைட்ல இருக்கு, இங்க எஸ்டர் லெஃப்ட்ல இருக்கு. அதனால ரிவர்ஸ்னு சொன்னேன். ஆனா எக்ஸாம்ல போய் ரிவர்ஸ்னு எழுதி வைக்காத, முட்டை மார்க் வாங்குவ. சரியா? யூ ஹேவ் டு உன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, உன்னோட மைண்டுக்கு ட்ரிக். ரிவர்ஸ்னா எஸ்டர் இங்க இருக்கு, முன்னாடி கொண்டு வா. இங்க ஆசிட் இருக்கு, இங்க பேஸ போடு. NaOH is a very strong base. KOH கூட யூஸ் பண்ணலாம். Potassium hydroxide or sodium hydroxide. It will give a sodium salt of carboxylic acid. அதான் soap. சரியா? That's it. I have made it very simple. I hope you enjoyed it. That's about it, பசங்களா. So இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல we'll go to the next topic. I hope you guys will be ready. Okay. So பசங்களா, before you all leave, உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு வேற லெவல் செஷன் இருக்கு. எல்லாரும் பாத்தீங்களா? CBSE டேட் ஷீட் வந்துச்சா? CBSE ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பத்தி நான் பேச போறேன். 10th standard க்கும் 12th standard க்கும். So CBSE board exam related update at 8 o'clock.
everybody should be there. Don't forget, நாளைக்கு leave, so நாளைக்கு we'll have sessions in the morning also if possible. I will let you know. சரியா? So நாளைக்கு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேருக்கு லீவு, so கண்டிப்பா I will help you and I will teach you some very cool stuff in the morning also. Eveningல நம்ம we can have some motivational sessions depending on what you guys need. ஓகேவா? And பசங்களா, நீங்க எல்லாரும் I hope all of you have heard about MVSAT. நிறைய பேர் கேக்குறீங்க, சார் MVSAT என்ன சார் பண்றது, MVSAT நான் எழுதணுமா? பசங்களா, MVSAT வந்து ஒரு ஆல் இந்தியா எக்ஸாம், ஒரு ஆல் இந்தியா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ நான் வந்து உங்களை மாதிரி 10th 11th 12th படிக்கிறப்போ இந்த மாதிரி ஆல் இந்தியா எக்ஸாம் எழுதுறப்போ தான் என்னோட வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா லைக் ஐ செட், நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. ஸோ பசங்களா, நான் வந்து I studied in IIT Madras, இந்தியாலே நம்பர் 1 காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங். And when I was in 12th, I wrote JEE mains and I was one of the state toppers in Tamil Nadu. I got state rank 5. So என்னோட ஜர்னி வந்து 8th 9th ஆரம்பிச்சிச்சு. So 8th 9th I wrote all India exam. அப்பதான் I knew நான் எங்க நிக்கிறேன், என்ன லெவலுக்கு பசங்க படிக்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு வேணும்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. MVSAT is an all India exam. உங்களை மாதிரி நிறைய பசங்க 10th standardல இருந்து இந்தியா ஃபுல்லா they will write. ஸோ அவங்க கூட நீங்க எழுதுறப்போ உங்களுக்கு உங்க ரேங்க் வரும். ஸோ யூ வில் நோ நம்ம எங்க நிக்கணும், எப்படி படிக்கணும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சிலபஸ் வந்து அப்படியே போர்டு எக்ஸாம் சிலபஸ் தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் டபுள் பெனிஃபிட், ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட போர்டு எக்ஸாம் சிலபஸும் கவர் ஆயிரும், நீங்களும் இந்த எக்ஸாம்னால ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் when you write this exam, நீங்க நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா you have lot of amazing gifts, rewards to be won. So anala, it's a very very good opportunity. Don't let go of it. And the best part is in the exam and the registration free of cost. So idha the link to register. In the link நீங்க click பண்ணி நீங்க போய் register பண்ணலாம். இந்த registration free of cost. exam எப்போனா December 9th and 10th. பாத்தீங்களா, December 9th and 10th தான் exam dates. So சென்னையில அதுக்குள்ளேயும் மழைலாம் நின்றும். மழை வந்து இந்த இன்னைக்கு நாளைக்கு தான் ஹெவி மழை. சென்னையில, காஞ்சிபுரத்துல, செங்கல்பட்டு, பாண்டிச்சேரிலாம் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் மழை இருக்கும். ஐ திங்க் 9th and 10th December இட் should be all right. ஸோ அதனால நீங்க இப்போ கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி ஆஃப்லைன் எழுத விரும்பாட்டி நீங்க ஆன்லைன் கூட எழுதலாம். அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஐ ஹோப் யூ ஆல் டிட் வெல். ஓகே, ஸோ பசங்களா, இது வந்து ஐ வாண்ட் டு ஷோ கேஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும். அண்ட் அந்த பையன் சொல்லி தான் என்னோட லைஃப் டுக் அ டர்ன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன்டு IIT. அண்ட் இது நான் வந்து சும்மா சொல்லணும்னு சொல்ல பசங்களா, டு பி ஆனஸ்ட், திஸ் எக்ஸாம் அண்ட் ஆல் இண்டியா எக்ஸாம் சேஞ்ச் மை லைஃப். தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் நாட் நோயிங் இந்த மாதிரிலாம் பசங்க படிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. அதனால தான் நான் ஐ எம் ரிப்பீட்டட்லி டெல்லிங் திஸ். ஓகே, கிரேட். So all the very best and do well பசங்களா. I will teach you also. Maybe இந்த வாரம் ஒரு 1 or 2 sessions I will try to help you with this. அந்த பையன் பேர் என்ன சார்? அந்த பையன் பேர் விக்னேஷ். He also studied with me in IIT Madras. So நானும் அவனும் 7th standardல ஒண்ணா டியூஷன் போனோம். ஸோ அந்த பையன் தான் சொன்னான், டே ஷிமோன், ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் வருது, போய் எழுதலாமா? ஸோ அந்த டெசிஷன் தான் was a turning point in my studies. So yeah, maybe this will be for you, who knows. So try it. Okay, great. So that's it பசங்களா. ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு வரும். and என்னைக்கு எக்ஸாம்னா December 9th December 10th. Okay, sir is asking OTP sir, it is safe sir. டேய், இது வேதாந்து வெப்சைட் ரா, கண்டிப்பா சேஃப். வேதாந்து is a national level institute where thousands and lakhs of students study. Okay, so another no problem, it is safe only. This is just to send you messages regarding your admit card, location of the test, timing of the test, அது எல்லாத்துக்கும். சரியா? So that's about it பசங்களா. and இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. Did you all smash that like button? Shall I conclude with this? That's it. Any doubts? Okay, results எப்போ சார்? ரிசல்ட்ஸ் ஒரு 2-3 வீக்ஸ்ல வரும். ஏன்னா இந்தியா ஃபுல்லா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும் ரிசல்ட் வரதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரியா? கிரேட்.
All the very best. Take care. Love you all. See you in the next one. Bye bye. 8 மணிக்கு பாப்போம்.